ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் த ஒடிசியஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருப்பார். அவர் தான் சும்மா அதிரடியான ஒரு ராஜா. இவர் எல்லா நாட்டிலையும் போய் அப்படியே சண்டை போட்டு ஒவ்வொரு நாடும் ஜெயிச்சுட்டு இருக்காரு. சுமார் ஒரு 20 வருஷம் ஆச்சு. சரி, தன்னோட நாட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செய்தி அனுப்புகிறாரு. ஆனால் இவங்களுடைய சொந்த நாட்டில் இவங்களுடைய ஒய்ஃப், அதாவது ராணி, அவங்க வந்து 20 வருஷமாக காத்துட்ருக்காங்க. இந்த 20 வருஷத்தில் எந்த ஒரு தகவலுமே இல்லை. அதனால் அந்த நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. உங்கள் மன்னர் இறந்துட்டாரு, அதனால் வேறு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு பயங்கரமாக ராணியை டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப்பு இல்லை வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப், இப்படி 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. இந்த செய்தி ராஜாவுக்கு தெரிய வருது. உடனே ராஜா அங்கேருந்து புறப்பட்டு எப்படியாவது தன்னுடைய நாட்டுக்கு வந்து தன்னுடைய நாட்டில் நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. அப்படி ஈடுபடும் போது ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சம்பவம்லாம் நடக்குது. இப்போ இந்த சம்பவத்தையெல்லாம் கடந்து அவர் எப்படி தன்னோட நாட்டுக்கு வராரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. குறிப்பாக ஹீரோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி படத்தில் ஃபைட் சீக்வன்ஸும் நல்லாவே வந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நல்லாவே இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம், எல்லோராலையும் வரவேற்கப்பட்டு பேசப்பட்ட படம். ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. இந்த ராஜா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு திகிலூட்டும் சம்பவம்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் கடந்து கடந்து வர்றதெல்லாம் பார்க்கும்போது எப்பா என்னையா அது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லாவே இருக்குது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் காட்சி நல்லாவே இருக்குது. படத்துடைய நெகட்டிவ்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜவ்வாக அழுகுதுங்க. கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக இருக்குது. இவங்க கதைக்குள்ளே வரத்துக்கு டைமிங் எடுத்துக்கிறாங்க. ஆக்ஷன் போர்ஷன்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் கம்மி தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் ஆக்ஷன் போர்ஷன்லாம் நல்லா இருக்குது. செம்மையான ஒரு அதிரடி சண்டை காட்சியில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இவங்க கொண்டு வந்தனால படம் நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் இப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, திரும்பி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.